அவைகளை தவிர்ந்து கொள்வதற்கும் ஒரு மனிதனுக்கு ஈமான் யகீன் தேவைப்படுகிறது. ஈமான் யகீன் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடக்கவும் இயலாது, அல்லாஹ்வால தடுக்கப்பட்டதை தவிர்ந்து கொள்ளவும் இயலாது. ஏனென்றால் கண்ணியமான சகோதரர்களே, ஈமான் என்றது கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒரு சாமான் அல்ல, அது பார்வைக்கு விளங்கக்கூடிய ஒன்று அல்ல. ஈமான் என்பது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, கல்போட சம்பந்தப்பட்டது தான் ஈமான். எனவே எந்த அளவு உள்ளத்துல அந்த ஈமான் ஆழமாக பதிஞ்சிருக்குமோ, எந்த அளவு அந்த ஈமான்ல யகீன் இருக்குமோ, உறுதி இருக்குமோ, அந்த அளவு இவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும், ஆகிரத்துடைய நம்பிக்கை இருக்கும், பயம் இருக்கும், அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கும். எனவே இவருக்கு நல்லா தெரியும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது அல்லாஹ்வுடைய ஒரு சட்டம், நான் இதை கட்டாயம் எடுத்து நடக்கணும் என்று அவர் எடுத்து நடப்பார். அதே போல இது அல்லாஹ் தடுத்தது, யாரும் தடுத்தது அல்ல, இது அல்லாஹ்வால தடுக்கப்பட்டது, கட்டாயம் நான் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் தவிர்த்து கொள்வார். அதனால எல்லாத்துக்கும் அடிப்படை ஈமான் தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொருவரும் அந்த ஈமான வளர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யும். ஈமான வளர்த்து, ஈமான் என்றது சும்மா வரக்கூடிய ஒன்று அல்ல, அது எங்கேயும் கடையில பஜார்ல போயிட்டு வாங்கக்கூடிய ஒரு சாமானும் அல்ல. ஈமான் என்பது ஒரு வகையான நூர், ஒரு வகையான ஒளி, பிரகாசம், வெளிச்சம், அது அல்லாஹ் உள்ளத்தில் ஏற்படுத்துறான். எனவே அந்த வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொருவரும் ஈடுபடும். வெளிச்சத்தை இல்லாமக்கக்கூடிய செயல்களும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, மியூசிக் கேட்கறதுனால, மியூசிக் இசை கேட்கறதுனால உள்ளத்துடைய அந்த ஈமானுடைய ஒளி, ஈமானுடைய நூர் அப்படியே மங்கிக் கொண்டே போகும். ஈமானுடைய ஒளி மங்கிரும் இசையின் காரணமாக, மியூசிக்கின் காரணமாக. சிலவங்க வாகனத்தில் ஏறினாவே மியூசிக் தான். சில நேரம் எங்களே ஏற்றிக் கொள்றாங்க, ஏறினத்தோட சுவிட்ச் ஆன் பண்ணினத்தோட பாட்டு தான் போகுது. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அவர் இவர் வளமையா அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்னால குர்ஆனை போடுறார். இவர் யாரை ஏமாத்துறார்? இவங்க எல்லாம் யாரை ஏமாத்துறாங்க? மேலான சகோதரர்களே, நாங்க யாருக்கும் பயந்து யாருக்கும் ஏத்த மாதிரி நடந்து வேலை இல்லை. எங்களுடைய எல்லா ரகசியங்களையும் விளங்கக்கூடிய எங்களோட அந்தரங்கம், உள்ரங்கம், எல்லா நிலைமைகளையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், அவனைத்தான் நாங்க பயப்படணும். அவன் அச்சமும் பயம்